அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், வாழ்க்கையில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறதாகவும் எது சரி எது தவறு அப்படிங்கிறதுல அப்படியே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு தான் தெரிந்து வைத்திருப்பதாகவும் சொல்வார்கள். என்னிடத்துல கூட பல பேர் சொல்வார்கள், நீங்களும் அப்படி தான் சார் சொல்லணும், பேசும்போது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, இது சரி இது தப்பு அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது? நீங்கள் சில காரணம்லாம் சொல்கிறீங்க, அப்புறம் அப்படியே நிறுத்திக்கிறீங்க, சில விஷயத்த சொல்கிறீங்க, அப்புறம் அப்படியே நிறுத்திக்கிறீங்க, ஏன் எது சரி எது தப்புன்னு அப்படியே பாயிண்ட் பிளாங்கா அப்படிம்பாங்க, நேராக முகத்துக்கு நேராக முகத்தில் அரைஞ்ச மாதிரி நெத்தி அடியா ஏன் சொல்லக்கூடாது? மன்னிக்கணும். அப்படி எது சரி எது தப்பு அப்படின்லாம் நாம் முடிவு சொல்ல முடியாது. நான் பேசும்போது ஏதாவது ஒரு பக்கத்தை ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு பேசினாலும் அதன் எதிர்பக்கத்தினுடைய நியாயத்தையும் நான் பூரணமாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி எதிர்த்தரப்பில் இதை மாற்றி யோசிக்கவும் இதற்கு எதிராக யோசிக்கவும் நான் நினைப்பது தவறு என்று நினைக்கவும் பூர்ணமாக உரிமை உண்டு என்பதை புரிந்து கொண்டுதான் சொல்லுகிறேன். திருவள்ளுவர் சொன்ன மாதிரி குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு செய்தியை எடுத்துக்கொண்டா அந்த ரெண்டு தரப்பையும் சொல்லிட்டு இல்லை இந்த பக்கம் கொஞ்சம் ஏதோ கூடுதலாக சரியாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படி தான் நான் சொல்ல முடியுமே ஒழிய இதுதான் சரி அதுதான் தப்பு அப்படி பேசுறது ஒரு குழந்தைத்தனமான வாழ்க்கை முறையில் வேணால் சரியாக இருக்கலாம் அப்படின்னு இப்போ தோணுது. அது கூட சரியா தப்பான்னு சொல்ல முடியாது, அப்படி தோணுதுன்னு தான் சொல்லலாம். ஒரு வேடிக்கையான கதை படித்தேன். இந்த மாதிரி ஸ்டப்பானா ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொன்ன முட்டாள் தான் இப்படி சொல்லுவான் அப்படின்னா, அப்போ நீ யாருன்னா முட்டாள் தான் இப்படி சொல்லுவான் அப்படின்னு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டா நீ யாரு அப்படின்னு திருப்பி கேட்குறான் ஏத்தாப்புல இருக்கிறவன். முட்டாள்கள் இப்படி சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்படி தான் சொல்லணும். முட்டாள்கள் இப்படி சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இல்லை என்ன ஒரு கணக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு கட்சி கட்டி கொண்டு ஒரு பகுதியை எடுத்து வைத்துக்கொண்டு இதுதான் சரி என்று வாதிக்கிற போது அதன் எதிர்த்தரப்பில் இருக்கிற நியாயங்களை நாம் உள்வாங்க மறுத்து விடுகிறோம். இப்போ பாருங்க, எது சரி எது தவறு என்பதை ஏன் தீர்மானிக்க முடியாதுன்னா ஒரு இடத்துல சரியா இருக்கிறது இன்னொரு இடத்துல தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்க எதை தவறுன்னு நினைக்கிறீங்களோ அது இன்னொரு இடத்துல சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எப்படி? ஒரு சின்ன வேடிக்கை சம்பவம் சொல்றேன். ஒருத்தர் அமெரிக்கா போயிருந்தார். அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அவருடைய மனைவியையும் அழைச்சிட்டு போயிருந்தார். அங்கே போய் தானே செல்ஃப் டிரைவிங் தானாக சுயமாக கார் ஓட்டுறதுக்காக ஓட்ட ஆரம்பித்தார். அவர் எங்கேயோ வெளியில் போனவுடனே மனைவி தொலைபேசியில் கூப்பிட்டு சொன்னால், நான் இப்போ மாதிரி தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன், அரசாங்கத்துலேருந்து ஒரு எச்சரிக்கை விளம்பரம் கொடுக்குறாங்க, யாரோ பைத்தியம் பிடிச்ச ஒருத்தன் தெருவில் வண்டி தப்பு தப்பாக ஓட்டுறானா, பைத்தியம் பிடிச்ச ஒருத்தன் தப்பு தப்பாக தெருவில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறானா, நிறைய விபத்து நடக்குது, ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்கிறான், நீங்கள் கொஞ்சம் ரோட்டில் ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னா. இவர் பதில் சொன்னார் பாருங்க மனைவிக்கு, இந்த ஊரில் ஒரு பைத்தியமாக இருக்குன்னு நினைக்கிற அத்தனை பயலும் பைத்தியம், எல்லாருமே தப்பு தப்பாக தான் கார் ஓட்டுறான், நான் ஒருத்தன் தான் கரெக்டாக ஓட்டுறேன், நான் இடது பக்கமாக போயிட்டுருக்கிறேன், அவன்லாம் வலது பக்கமாக போயிட்டுருக்கிறான்னாராம். கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நம்முடைய நாட்டில் சாலையின் இடது பக்கமாக பயணிப்பது என்பது வழக்கம், ஆனால் அமெரிக்காவில் நேர்மாறு. இப்போ நீங்கள் இங்கே கார் ஓட்டும் போது சாலையில் இடது பக்கமாக கார் ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் நீங்கள் அமெரிக்காவில் போய் நான் இடது பக்கம் ஓட்டுறேன், நான் இடது பக்கம் ஓட்டுறதான் சரின்னு கற்றுக்கொண்ட கொள்கையிலேருந்து வந்திருக்கிறேன், அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் அதுலேருந்து வந்திருக்கிறேன், நான் இடது பக்கம் ஓட்டுவேன், வலது பக்கம் ஓட்டுறவெல்லாம் பைத்தியக்காரன்னா யார் பைத்தியக்காரன்? அங்கே வலது பக்கம் எல்லாரும் ஓட்டுற போது நீயும் வலது பக்கம் ஓட்டினாதான் நீ தெளிவாக இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த சின்ன விஷயம் கூட பல மனிதர்களுக்கு புரிய மாட்டேங்குது. சின்ன வயதில் தான் எப்போதோ கேள்விப்பட்ட படித்த யாரோ சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு மற்றவங்க எல்லாருடைய செயலையும் தப்பு அப்படின்னு மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்ல முடியாது. இப்போ இங்க இடது பக்கம் கார் ஓட்டுறது சரி இந்தியாவுக்குள்ள, அமெரிக்காவுக்கு போயிட்டா அது தப்பு, அது முற்றிலும் பைத்தியக்காரத்தனம். ஏன்னா அந்த நாட்டில் எல்லாரும் என்ன செய்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கடமை என்பது வண்டி ஓட்டுகிற ஒருத்தனுக்கு இருக்கு. ஊரோடு ஒத்து வாழ், உலகத்தோடு. என்ன அழகா திருவள்ளுவர் சொல்றார், நீ என்ன கற்றும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லாதார் பல கற்றும் அறிவில்லாதார்னு பேசுகிறார். அவனுக்கு மூளை இருந்து பிரயோஜனம் இல்லைங்கிறார். அங்க எப்படி இருக்கிறாங்க அதை பார்த்துக்கோ, அதே மாதிரி நீ இருக்க தெரிஞ்சுக்கோ, இதை நீ புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு. இது ஒரு செய்தி, ஒரு பகுதி, அதுக்காக சொன்னேன். அதாவது அங்கு இருக்கிறவர்களுக்கு ஏற்ப நம்முடைய சரி தவறு என்பது மாறிவிடுகிறது என்பது ஒரு வகையான கருத்து. இன்னொன்று, நாம் வாழ்க்கையில் எப்படி தீர்மானத்துக்கு வருகிறோம் அப்படின்னா நம்முடைய அனுபவங்களை வைத்துக்கொண்டு பிறருக்கும் யோசனை சொல்கிறோம். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, காஃபி சாப்பிடுங்க சார், காஃபி சாப்பிட்டா காலையில் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவருடைய உடல்நிலை என்ன, அவருக்கு காஃபின்னு ஒத்துக்குதோ ஒத்துக்கலையோ, காலையில் சுட சுட ஒரு காஃபியை சாப்பிட்றது அவருடைய குடலுக்கே கெடுதலாக இருக்கலாம். நீ என்ன அவனுக்கு யோசனை சொல்கிறது? அதை அவர் டிசைட் பண்ணிட்டுமே, அவருக்கு ஒரு சொந்த மூளை கிடையாது. அவருக்கு காலைல காஃபி சாப்பிட்டு பாருங்க சார் அப்படின்னா அவருடைய பாடி கண்டிஷன் எப்படி, ஹெல்த் கண்டிஷன் எப்படி, அசிடிட்டி லெவல் என்ன, காலைல காஃபி சாப்பிடலாமா, காஃபின்னு அவருக்கு அலர்ஜியா, யாருக்கு தெரியும்? காஃபி சாப்பிட்டே பல பேர் காஃபின்லேயே போயிருக்கிறான்.
அதாவது பிண பெட்டிக்குள்ளேயே போய் உட்காந்துருக்கிறான். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு ஒன்று ஏற்பட்ட ஒரு சின்ன, சில பேர் சொல்லுவாங்க ஒரு நாள் காப்பி குடிச்சிருப்பான், இவனுக்கு என்னமோ ஆயிருக்கும், மற்றவங்க காப்பிலாம் குடிக்காதீங்க சார், காப்பி குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பே விட நீ கண்டிய உனக்கு ஒத்துக்கலை, அதெல்லாம் அடுத்தவனுக்கு யோசனை சொல்கிறேன். பல மனிதர்கள் நான் பார்த்துருக்கிறேன், தன்னுடைய சின்ன சிற்றறிவு சிறுமதி, சிறு மனுஷர்னு ஒரு வார்த்தை வரும் ஆழ்வார் பாசுரத்தில், அது மாதிரி சிறுமதி சிறு மனுஷர் எல்லோருக்கும் சேர்த்து யோசனை சொல்கிறது. அதாவது இதுதான் சரி அதுதான் தப்பு. மனுஷங்க இது சரி இது தவறு என்று யாருமே தீர்ப்பு சொல்ல முடியாது. ஒரே கருத்து உலகம் முழுக்க செல்லுபடி ஆகாது. ஒருவருக்கு சரி என்று தோன்றுவது இன்னொருவருக்கு தப்புன்னு தோணும். என்னன்னா, நம்ம அனுபவத்தை வைத்துக்கொண்டு உலகத்தை நம்ம எடை போடுறோம். நம்முடைய அறிவு என்ன இத்தனோண்டு அறிவு, அதை வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க ஸ்கேல் வச்சு அளந்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குறோம். என் நண்பர் ஒரு கதை சொல்வார். ஒருத்தர் கிராமத்துலேருந்து வந்தவர், ரொம்ப முன்னாடி கதை இது. ரயில்னா என்னன்னு தெரியாது அவருக்கு. இந்த ரயில்னு என்னன்னு தெரியாது, இவர் பாட்டுக்கு தண்டவாளத்து வழியாக நடந்து போயிருக்கிறாரு. பின்னாடி ரயில் விசில் அடிச்சுக்கிட்டே வந்திருக்கு. இவர் நகரவே இல்லை. அந்த ஸ்லோவாக அந்த மெதுவாக அந்த ரயில் வந்ததுனால இவர் தூக்கி அந்தாண்ட போட்டுருச்சு. போய் இடிப்பட்டு எலும்பு கிளும்பெல்லாம் அடிப்பட்டு ஒரு 6 மாத காலம் ஆஸ்பத்திரியில் இருந்தார். அப்புறம் ஒரு வழியாக சரியாக எல்லாம் ஆகி கொஞ்சம் தேறிட்டார். ஒரு வருஷம் கழித்து அவர் ஒரு நண்பர் அவரை வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டுருந்தார். விருந்து கொடுத்தாரு அவருக்கு. இங்கே விருந்து சாப்பிட்டுட்டே இருந்தவர், விருந்து ரெடி பண்ணுறாங்க அவங்க வீட்டில், இங்கே பேசிக்கிட்டே இருந்தவர், அங்கே உள்ளுக்குள்ளே குக்கர் விசில் அடிச்சுது. இங்கேருந்து எந்திரிச்சு போய் ஒரு கட்டையை எடுத்து அந்த குக்கரை அடின்னு அடிச்சு குக்கர் உடஞ்சி, இவர் கேட்டால் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியாது, இது மாதிரி தான் ஒரு தடவை நான் நடந்து போகும்போது பின்னாடி விசில் அடிச்சுக்கிட்டே ஒரு பெரிய பிசாசு வந்தது. இது குட்டி பிசாசு, இது இப்படியே வளர விட்டோன்னு வச்சுங்க, அது பெரிய பிசாசாகி நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும், ஒழிச்சுடணும். அடப்பாவி, உனக்கு எப்போவோ ரயில் மோதிச்சுன்னா ரயிலை நீ பெரிய பிசாசுன்னு அஸ்யூம் பண்ணிட்ட, அதாவது நீயா யோசிச்சுட்ட, நீயா கண்டுபிடிச்சிட்ட, இல்லை நீயா ஒரு தப்பான முடிவுக்கு வந்துட்ட. அது என்னன்னு இன்னொருத்தர் கேட்கணுமா இல்லையா? அது என்னன்னே தெரிஞ்சுக்காம நீயா உன்னுடைய சிற்றறிவை கொண்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டு இந்த குக்கர் தான் வளர்ந்த ரயிலில் அது முடிவு பண்ணலாமா? கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்குது இந்த சம்பவம். ஆனால் என்ன உண்மைன்னு கேட்டால், பெருவாரியான மனிதர்கள் தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்டுவிட்ட மிகச்சிறிய அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்டோ டிரைவர் இவரை ஏமாத்திருப்பார். ஆட்டோ டிரைவரே இப்படி தான் சார், அப்படி சொல்லக்கூடாது. ஒரு பஸ் கண்டக்டர் சில்லறை கொடுக்காம விட்டுருப்பார். இந்த பஸ் கண்டக்டர்லாம் இருக்கிறாங்க பாருங்கன்னா, எத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க, எத்தனை லட்சம் பேர் நம்ம புள்ளி விவரம் எடுத்தோமா, அவங்களுடைய குணங்கள், அவங்க எவ்வளோ பேர் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் பையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியுமா? ஆட்டோ டிரைவரில் ஒரு கல்யாணமே நின்று போயிருக்க வேண்டிய கல்யாணம் சார், ஒருத்தர் கொண்டு வந்து 5 லட்சம் ரூபாய் நகை, 5 லட்சம் ரூபாய் நகையை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு என்ன சாதாரணமாக ஒருத்தருக்கு மனசு வருமா? கொண்டு வந்து கொடுத்ததால கல்யாணம் மேற்கொண்டு நடந்தது. சில பேர் சொல்லுவாங்க ஆட்டோ டிரைவர் ஒரு 10 ரூபா மேலே கேட்குறாங்க, ஆட்டோ டிரைவரே அப்படித்தான் சார். எல்லாரையும் சேர்த்து சொல்லக்கூடாது. எது சரி எது தவறு, ஜெனரலைசேஷன், பொதுவாகவே கமெண்ட் அடிக்கிறது, இவையெல்லாம் நமக்கு நல்ல பழக்கம் அல்ல. மனித உறவுகள் கெட்டுப்போவதற்கு காரணம், அல்லது மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் பகையாகி கொண்டு உலகத்தில் துன்பம் வளர்வதற்கு காரணம், அழுத்தமாக இது சரி அது தவறு என்று காயப்படுத்துகிற முறையில் நாம் சில முடிவுகளை சொல்லுகிறோம். தீர்ப்புகள் கூட மாறப்படுபவை. நான் கூட வேடிக்கையாக சொல்றது உண்டு. தீர்ப்பு என்று எழுதுவதற்கு கடவுள் என்ற ஒருவருக்கு வேண்டுமானால் உரிமை இருக்க முடியுமே ஒழிய வேறு யாரும் தீர்ப்புகள் எழுத முடியாது. என்ன எழுத தெரியுமா? என் சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் என்று தீர்ப்பு சொல்லலாம். டு மை அசம்ஷன், என்னை பொறுத்த அளவில் நான் இந்த முடிவுக்கு வருகிறேன் அப்படிதான் சொல்லாமே ஒழிய எல்லோருக்கும் சேர்த்து ஒரு தீர்ப்பு சொல்றது இது சரி அது தப்பு, அது இப்படி யாராலையும் சொல்ல முடியாது. இதை புரிந்து கொண்டுட்டா குடும்பங்களில் சண்டையை தவிர்த்துடலாம், ஒரு அலுவலகத்துக்குள்ள சண்டையை தவிர்த்துடலாம், பல நண்பர்களை வாழ்க்கையில் நம்ம பெறலாம். எனவே எது சரி எது தவறு என்பதில் அழுத்தமான கருத்தை ஏற்படுத்தி கொண்டு மற்றவர்களை காயப்படுத்துவது அவ்வளவு நல்ல பழக்கமாக இருக்க முடியாது என்று எனக்கு நினைக்க தோணும்.